சற்றுமுன் வெளியான தகவல். இறந்தவருடைய பான் கார்டு கேன்சல் செய்வது எப்படி? அத பத்த பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்பட்டவும் ஷேர் பண்ணுங்க. இறந்தவருடைய பான் கார்டை கட்டாயம் ரத்து செய்து ரத்து செய்ய வேண்டுமா? அதை ரத்து செய்வது எப்படி? யாரை பார்க்க வேண்டும்? என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படுகிறது? அதாவது இந்தியாவில் ஆதார் கார்டை போலவே பான் கார்டும் ஒரு மிக முக்கியமான ஆவணமாக கருதப்படுகிறது. இந்த பான் கார்டு என்பது வருமான வரித்துறையால் வழங்கப்படுகிறது. இது அனைவருக்கும் ஒரு முக்கியமான கார்டாக பயன்படுத்தப்படுகிறது. ஒருவருக்கு ஒரு பான் கார்டு மட்டுமே இருக்க வேண்டும். வருமான வரி செலுத்தும் நோக்கத்துக்காக பான் கார்டு பிரதானமாக பயன்படுத்தப்படுகிறது. இந்த பான் கார்டை ஆதார் கார்டுடன் இணைப்பதை அரசு கட்டாயமாக்கி உள்ளது. வங்கிகளில் கடன் வாங்குவது போன்ற பல்வேறு தேவைகளுக்கு பான் கார்டு மிகவும் முக்கியமாக இன்றைய காலத்தில் உள்ளது. பான் கார்டு விஷயத்தில் நிறைய விதிமுறைகள் இருக்கிறது. குறிப்பாக இறந்தவர்களின் பான் கார்டு என்னவாகும் என்ற சந்தேகம் பலருக்கும் இருக்கலாம். பொதுவாக யாராவது இறந்துவிட்டால் அவர்களுடைய பான் கார்டை அப்படியே விட்டுவிடுவார்கள். அல்லது அந்த பான் கார்டை குடும்ப உறுப்பினர்கள் யாராவது வைத்திருப்பார்கள். இல்லையென்றால் வீட்டில் ஏதோ ஒரு இடத்தில் அந்த பான் கார்டு அப்படியே கிடக்கும். உண்மையில் குடும்ப உறுப்பினர்கள் யாராவது இறந்தால் அவர்களுக்கு அரசு தரப்பில் வழங்கப்பட்ட அடையாள அட்டைகள் அனைத்தையும் செயல் செயலளிக்க செய்வது கேன்சல் அவசியம். இந்தியாவில் பரவலாக பயன்படுத்தப்படும் அடையாள அட்டைகளில் பான் கார்டு அடங்கும். இதனால் பான் கார்டு கேன்சல் செய்வது அவசியம். குறிப்பாக குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் இறந்தவுடன் அவருடைய நிதி பதிவுகள் கவனிக்கப்பட வேண்டும். ஏனெனில் அது இறப்பு நடைமுறையின் ஒரு பகுதியாகும். இந்த நபரின் பான் கார்டை ரத்து செய்வது தவறான பயன்பாட்டை தடுக்க உதவுகிறது. மேலும் அவர்களின் சொத்துக்கள் தவறாக பயன்படுத்தப்படுவதையும் இது உறுதி செய்யும். அதேபோல ஒரு நபரின் மரணத்திற்கு பிறகு உடனடியாக அவருடைய பான் கார்டை ரத்து செய்ய வேண்டும் என்ற கட்டாயமில்லை. ஆனால் அவருடைய அடையாளத்தை வேறு யாராவது தவறாக பயன்படுத்துவது, இல்லையென்றால் தேவைக்கேற்ப வரி நோட்டீசுகள் வருவது போன்ற மிகப்பெரிய சிக்கல்களை தடுக்க அந்த பான் கார்டை ரத்து செய்வது மிகவும் நல்லது. பான் கார்டை ரத்து செய்வதன் மூலம் உங்களுக்கு எதிர்காலத்தில் ஏற்படும் தொந்தரவுகளை தவிர்க்கலாம். இறந்த நபரின் பான் கார்டை ரத்து செய்ய இறந்தவரின் அசல் பான் கார்டு, இறப்பு சான்றிதழ், மருத்துவமனை அல்லது நகராட்சி அதிகாரியால் வழங்கப்பட்டது ரத்து செய்வதற்கான கோரிக்கை கடிதம், உங்களுடைய பான் கார்டு நகல் மற்றும் இறந்தவருடைய உறவின் சான்று தேவை. எடுத்துக்காட்டாக சொல்லப்போனும் என்னவென்றால் சட்ட வாரிசு சான்றிதழ் அல்லது ஆதார் கார்டு. இந்த ஆவணங்கள் வருமான வரித்துறை உங்கள் அடையாளத்தை சரிபார்க்கவுடன் இறந்தவருடைய உங்கள் உறவை உறுதிப்படுத்தவும் உதவுகிறது. இதன் மூலம் பான் கார்டு ரத்து கோரிக்கையை எந்த சிரமமும் இல்லாமல் செயல்படுத்த முடியும். அதேபோல சரி, இப்பொழுது பான் கார்டு ரத்து செய்வது எப்படி என்று இங்கே பார்ப்போம். இறந்தவரின் பான் கார்டை ரத்து செய்ய வருமான வரித்துறையின் மதிப்பீட்டு அதிகாரி, அதாவது ஏஓ, ஒரு கடிதம் எழுத வேண்டும். இறந்த நபரின் முழு பெயர், பான், இறந்த தேதி மற்றும் ரத்து செய்வதற்கான கோரிக்கை ஆகியவற்றை முழுவதும் குறிப்பிட வேண்டும். உங்கள் சொந்த விவரங்கள் மற்றும் இறந்தவருடைய உறவு உட்பட அனைத்தும் சட்டப்பூர்வ வாரிசு அல்லது பிரதிநிதியாக கடிதத்தில்
கையொப்பமிட வேண்டும். இறப்பு சான்றிதழ் மற்றும் உறவு உறவின் சான்று போன்ற தேவையான அனைத்து ஆவணங்களையும் இணைக்க வேண்டும். கடிதம் மற்றும் ஆவணங்களை நேரில் சமர்ப்பிக்க வேண்டும் அல்லது பதிவு செய்யப்பட்ட அஞ்சல் மூலம் வருமான வரித்துறையின் மதிப்பீடு அதிகாரிக்கு அனுப்ப வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இதை மட்டும் நீங்கள் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசு தாராளம் தமிழகம் அலட்சியம் 3 மாத ரேஷன் அரிசி மொத்தமாக கிடைக்குமா? அதாவது தமிழகத்தில் முன்னுரிமை அந்த்யோதயா கார்டுதாரர்களுக்கு 3 மாதங்களுக்கான அரிசி கோதுமையை சேர்த்து வழங்க மத்திய அரசு முன் வந்துள்ளது. இதை வாங்குவதற்கு ஒப்புக்கொண்ட தமிழக அரசு ரேஷன் கடைகளில் கார்டுதாரர்களுக்கு 3 மாதங்களுக்கான அரிசியை ஒரே தவணையில் வழங்காமல் அலட்சியம் காட்டுகிறது. அதாவது தமிழக ரேஷன் கடைகளில் அரிசி பிரிவில் 92.95 லட்சம் முன்னுரிமை, 18.45 லட்சம் அந்த்யோதயா, 1.10 கோடி முன்னுரிமையற்றவை என 2.21 கோடி ரேஷன் கார்டுகள் உள்ளன. முன்னுரிமை கார்டுக்கு குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபருக்கும் தலா 5 கிலோ அரிசி இலவசமாகவும், அந்த்யோதயா கார்டுதாரர்களுக்கு 35 கிலோ அரிசியும் இலவசமாக வழங்கப்படுகிறது. இதற்கான அரிசியை தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் தமிழகத்துக்கு மத்திய அரசு இலவசமாக வழங்குகிறது. அதன்படி அந்த்யோதயா பிரிவுக்கு 62,621 டன் அரிசியும், முன்னுரிமை பிரிவுக்கு 1.43 லட்சம் டன் அரிசியும் மாதந்தோறும் மத்திய தொகுப்பில் இருந்து வழங்கப்படுகிறது. இதனால் கார்டுதாரர்கள் தங்களுக்கான அரிசி ஒதுக்கீட்டில் எடையில் அரிசிக்கு பதில் கோதுமையை இலவசமாக வாங்கலாம். இதற்காக மாதம் 8,526 டன் கோதுமையும் மத்திய அரசு இலவசமாக வழங்கப்படுகிறது. அதேபோல விவசாயிகளுக்கு நாடு முழுவதும் இருந்து கடந்த சீசனில் ஒரு மிக அதிகளவில் கோதுமை அரிசியை மத்திய அரசின் இந்திய உணவுக் கழகம் கொள்முதல் செய்துள்ளது. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களுக்கான முன்னுரிமை அந்த்யோதயா கார்டுதாரர்களுக்கு உள்ள அரிசி கோதுமையை ஒரே தவணையில் தமிழகம் உட்பட அனைத்து மாநிலங்களிலும் வழங்க மத்திய அரசு முன்வந்துள்ளது. இந்த விவரம் மாநிலங்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் 3 மாதங்களுக்கான அரிசி கோதுமையை ரேஷனில் ஒரே தவணையில் வழங்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதேபோல அந்த்யோதயா பிரிவுகளுக்கு மத்திய அரசு இலவசமாக அரிசி வழங்கும் நிலையில் தமிழக அரசு 1.10 கோடி முன்னுரிமையற்ற கார்டுதாரர்களுக்கு வழங்கப்படும் இலவச அரிசிக்கு மட்டும் செலவு செய்கிறது. மத்திய அரசுக்கு தமிழக அரசு தகவல் தெரிவித்துள்ளது. தமிழக ரேஷன் கடைகளில் கார்டுதாரர்களுக்கு ஒரே தவணையில் 3 மாதங்களுக்கான அரிசியை வழங்குவது தொடர்பான எந்த முடிவையும் தெரிவிக்காமல் உள்ளது. அந்த்யோதயா முன்னுரிமை கார்டுதாரர்களுக்கு 3 மாதங்களுக்கான அரிசியை சேர்த்து வழங்கும் போது முன்னுரிமையற்ற அரிசி கார்டுதாரர்களுக்கும் வழங்க வேண்டியிருக்கும். ரேஷன் கார்டுதாரர்களுக்கு ஒரே தவணையில் 3 மாத பொருட்களை வழங்குவது குறித்து எந்த முடிவும் எடுக்கப்படாமல் உள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த